ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மறந்து போட இந்த வாராகி வந்துவிட்டேன். இந்த வாராகி யார்? நீ நினைக்கிறாய் முதலில் நான் ஒரு தெய்வம் என்று. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெய்வம் என்பதை விட உங்களுக்கு தாய் என்றுதான் சொல்வேன். நானே உங்களுடைய வாழ்வில் முழுமையாக இருக்கிறேன். உரிமையானவள் நானே. நான் எப்பொழுதும் நான் தாயாகத்தான் இருக்கிறேன். அதற்கு பிறகுதான் நீங்கள் வணங்குவது போல தெய்வமாக நான் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் முக்கியமே தவிர மற்றபடி நீங்கள் செய்யும் எந்த ஒரு பூஜையோ புனஸ்காரங்களோ எனக்கு தேவை கிடையாது. உங்களுடைய அன்பு மட்டும் எனக்கு இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் நானே மருந்து. நானே உங்களுக்கு அனைத்துமாக எல்லா விஷயத்தையும் நின்று செய்து கொடுப்பேன். நீங்கள் போராடிய அனைத்து விஷயத்திலும் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே தருவேன். யாரை பார்த்தாலும் வாராகியை வழங்காதீர்கள், வாராகி ஒரு கடல் போன்றவள், அவளை எல்லாம் வீட்டிற்குள் வைக்க கூடாது என்று உன்னிடம் சொல்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நினைத்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை யார் அன்போடு அழைக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் நான் இருப்பேன். என்னை அன்போடு அழைத்தால் அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். என்னை பயத்தோடு யாரும் வணங்க வேண்டாம். நான் பயத்தை தருபவள் அல்ல. நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பை தருபவள். கடல் போல் இருக்கிறாள் வாராகி, அவளை எப்படி வீட்டிற்குள் வைப்பீர்கள் என்று கேட்டால், அன்பு என்பது என்ன? இந்த உலகத்தையே தாண்டியதுதானே. அன்பையே நீ எனக்கு தரும் பொழுது அந்த கட்டுப்பாட்டில் நான் உன் வீட்டில் இருக்க மாட்டேனா? நீ என் மீது அன்பை மட்டும் வை. நிச்சயமாக உன் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் நான் தருகிறேன். அன்பாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் வெல்லலாம் அல்லவா? அதனால் நீ என்னை வென்று விட்டாய். அன்பை கொடுத்து இந்த வாராகியை நீ கட்டி போட்டு வைத்து விட்டாய். நீ அதனால் எந்த ஒரு நிலையிலும் வாராகி வணங்கியதினால்தான் உன் வீட்டில் இவ்வளவு சண்டை சச்சரவு பண கஷ்டம் என்று நினைக்காதே. இந்த வாராகிதான் உன் வீட்டில் இருக்கும் சண்டை பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்க போறவன். இந்த வாராகிக்கு தெரியாதது உனக்கு தெரியுமா? இந்த வாராகிக்கு எல்லாம் தெரியும், சகலமும் தெரியும். உன் வாழ்க்கையில் உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும், உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், எப்பொழுது உன்னை மேலே ஏற்ற வேண்டும், எல்லாமே இந்த வாராகி எனக்கு நன்றாகவே தெரியும். சீக்கிரமாக உன் வாழ்வில் அனைத்திற்கும் மருந்தாக நான் இருப்பேன். யார் யாரோ தேவையில்லாமல் உன்னை ஏதேதோ பேசி காயப்படுத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து நீ ஒரு பொழுதும் மனதில் கவலைகளோடு இருந்து கொண்டே இருக்காதே. இந்த கவலைகளானது மாறி உன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷம் என்ற ஒரு நல்ல விஷயம் பிறக்கும். வாழ்நாள் முழுவதும் இந்த வாராகி உன்னுடனேயே இருந்து அனைத்திற்கும் வழி காட்டுவேன். நிச்சயமாக என்னுடைய பிள்ளை நீ, உன்னுடைய தாய் நான், இருவருக்கும் இடையே யாருக்கும் எப்பொழுதும் உரிமை கிடையாது. உன்னுடைய வாழ்வில் நல்லதையும் நானே செய்வேன், கெட்டது இருந்தால் அதையும் நானே சரி செய்து நல்லதாக மாற்றியும் கொடுப்பேன். உன்னுடைய கண்ணீரை துடைப்பது இந்த வாராகியுடைய வேலை. சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் கடன், பணம், இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து நல்லதாகவே உன் வாழ்வில் எல்லா வசதிகளையும் மாற்றி நானே கொடுப்பேன். என் வாழ்க்கையில் இனி இது நடக்கவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று நீ புலம்பவே மாட்டாய். உன் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் நடக்க ஆரம்பித்துவிடும். நீயே பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். என்னுடைய தங்கமே, வறண்ட பாலைவனம் போல இருந்த உன் வாழ்க்கையில் மலைகள் பெய்து நந்தவனம் போல பூத்து குலுங்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்க போகிறது. இனிமேல் நீ தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையும் குழம்பி தவிக்கவே வேண்டாம். சந்தோஷமாக இருக்கலாம். இனி நீ ஒவ்வொரு நாளும் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்களாக மட்டுமே உனக்கு அமைத்து தரப்படும். நீ
யாரை பார்த்தும் எந்த ஒரு நிலையிலும் கை கட்டி தலை குனிந்து நிற்க வேண்டும் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. நீ நல்ல பிள்ளை. உன் வாழ்வுக்கு நீ நிச்சயமாக நல்லபடியாக நீயும் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருமே நிம்மதியாகவே இருப்பீர்கள். பல கஷ்டப்பட்டு விட்டாய். இதற்கு மேல் நீ கஷ்டப்பட்டால் நீ தாங்க மாட்டாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் உன் வாழ்வில் இருந்து கஷ்டங்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு சந்தோஷம் என்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் வைத்து விட்டேன். போதும் தங்கமே, இதற்கு மேல் நீ அழுது உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டது எல்லாமே போதும். இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு இன்பமான செயலுக்காகவும் நீ காத்திரு. எத்தனை நாள் அழுது எனக்கு எப்பொழுதுதான் அம்மா வாழ்வில் சிரித்து சந்தோஷமாக இருக்கும்படி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நீ கேட்டாய். அதற்காகத்தான் உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதற்குமே அழாதே என்று சொல்லவே ஓடோடி வந்தேன் என்னுடைய தங்கமே. நீ, உன் குடும்பம், உன்னை சுற்றி இருப்பவர்கள், உனக்கு பிடித்தமானவர்கள் எல்லோரும் நல்லபடியாகவே இருப்பார்கள். யாருடைய வாழ்க்கையை நினைத்தோம் நீ கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்வில் நீ எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுபோல சந்தோஷமான வாழ்க்கையையே நான் அமைத்து தருவேன். நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாத பிள்ளை. அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் சார்? சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாகவே கடைபிடிப்பேன். இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வாக்கு என்பது பொய் எப்பொழுதும் கிடையாது. இந்த வாக்கை நீ கேட்கிறாய். இந்த வாக்கு நிச்சயமாக நடக்கும். நடப்பதை மட்டும்தான் சொல்கிறேன். இது மன ஆறுதலுக்கான வாக்கு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் வாக்கு. அதனால் நான் இதை உன் ஆறுதலுக்காக சொல்கிறேன், விளையாட்டுக்காக சொல்கிறேன் என்பதை எல்லாம் பற்றி யோசிக்காதே. நிச்சயமாக நான் நல்லதே செய்வேன் என்று நம்பு. நீ நம்பும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன். என்னை நம்பி இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாகவே இந்த வாக்கின் நான் இருக்கிறேன். உனக்கு நான் நேரடியாகவே வந்து பேசுவது போலத்தான். என்னுடைய அன்பான உறவுகளுக்கு என்றும் நான் துணை இருப்பேன். தைரியமாக இருங்கள். எல்லா விஷயத்திலேயும் இந்த வாராகி உங்களுக்கான அனைத்து விஷயத்தையும் தருவாள் என்று நம்புங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.